மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமாம் சார், அனுப்பிச்சாச்சு சார். உங்கள் சார் காலையில் அனுப்பிச்சாச்சு சார். வந்திருக்கோம் பாருங்கள், என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்லிடுங்க. வச்சுறேன் சார். அப்போ நான் கிளம்பிட்டுமா முதலாளி? என்னண்ணே முதலாளின்னு சொல்லிக்கிட்டு? இல்லை முதலாளி, கோபி முதலாளி இல்லாத நேரத்தில் நீங்கள் தானே இருக்கு முதலாளி. அண்ணே என்னண்ணே இந்த மாதிரி பிரித்து பேசுகிறீங்க? உள்ளது தானே சொல்ல முதலாளி. அண்ணே வேலை நடக்கணுங்கிறதுக்காக அந்த டயத்தில் ஏதாவது சொல்லியிருப்பேன். அப்படிலாம் இல்லை, என்ன இருந்தாலும் நீங்கள் பார்ட்னர், திடீர்னு எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்தாலும் இருப்பீங்க. அதான். ஐயோ அண்ணே, அந்த டைமுக்கு நீ ஏதாவது பேசியிருப்பீங்க, அதுக்கு நான் எதிர்பேச்சு பேசியிருப்பேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்போ லாரி வந்துடும், இருந்தீங்கன்னா லோடெல்லாம் ஏற்றி விட்டு போயிடலாமே. சாரி பாஸ், இந்த லோடு ஏற்றுறது, வெயிட் பண்ணுறது, இதெல்லாம் என் வேலை இல்லை. என் வேலை முடிஞ்சு போச்சு, டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். இல்லைண்ணே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி வந்துடுண்ணே. காலையிலேருந்து கொலை பண்ணியா இருக்கேன், வீட்டுக்கு போன டைம் ஆச்சு, வரேன். ஹலோ, ஆமாம், இப்போ தான் உங்கள் மேனேஜர் பேசினாரு. அவர் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேண்ணே. சரக்கு வந்திருக்கும் பாருங்க. வண்டி வரல ஏதாவது. டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? ஏமா, இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே பிபி இருக்கு, மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாங்களா இல்லையா? அதெல்லாம் ஒழுங்கா தான் சாப்பிடுறாங்க, நான் தான் கொடுக்குறேன். பின்ன ஏமா இவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு? சுத்தமா கண்ட்ரோல்லயே இல்லாத மாதிரி தெரியுது. இவ்வளவுலாம் ஏற விடவே கூடாது. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? சண்டை ஏதாவது போட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். சரி சரி, அதெல்லாம் உங்க சொந்த விஷயம். நான் சொல்றது என்னன்னா, அவங்க மனசை போட்டு அலட்டிக்க கூடாது, டென்ஷன் ஆக விடாதீங்க, நிம்மதியா இருக்கணும். அந்த அம்மாவுக்கு கோபம் வரா மாதிரி யாரும் எதுவும் பண்ணாதீங்க. சார். சரி செல்வம், வைத்தியம் மட்டும் பத்தாது, நம்ம பழக்க வழக்கங்களும் டாக்டர் சொல்றபடி இருந்தாதான் நோய் சரியாகும். புரியுதா? சரிங்க டாக்டர். அம்மா, டாக்டர் சொன்னது கேட்டீங்கல்ல? எதுக்குமா உங்களுக்கு அனாவசிய நினைப்பலாம்? அதுதானே உங்களை கோவப்படுத்தி சிரமப்படுத்துது. யாருமா அந்த அருந்ததி? இனி நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவ யாரோ ஒருத்தி. அவர் ரோட்ல போனா கூட திரும்பி பார்க்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. மாணிக்கம், அம்மா, நமக்கு செல்வம் இருக்கானம்மா, நம்ம கூடிய நம்ம வீட்லயே இருக்காமா. வேற என்னம்மா குறை உங்களுக்கு? இல்லடா மாணிக்கம், அவ என் கண்ணு முன்னாடி வந்து நின்னப்போ என்னால தாங்கிக்க முடியல. என் உடம்பெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துன மாதிரி ஆயிப்போச்சு. அந்த நடு ரோட்ல அடிபட்டு சாகிற பய கூட அவ எப்படி வந்து இறங்குனா தெரியுமா? நான் எப்படி பேசாம இருக்கிறது? அங்கேயே மண்ணை வாரி தூத்தி சாபம் கொடுக்கணும் போல ஆயிப்போச்சுரா. மா, உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேம்மா, உன் உடம்பு தாம்மா முக்கியம். யார் யார் கூட வந்து இறங்கினா உனக்கு என்னம்மா?
நீ இவ்வளவு தூரம் வேதனை படுறதுக்கு அவன் என்ன உன் மருமகளா? அதுதான் முடிஞ்சு போன விஷயம் ஆயிடுச்சுல்ல. ஏண்டா உனக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிட்டு போயிட்ட அந்த சிரிக்கி என்னாலேயே தாங்க முடியலையடா. நீ ரொம்ப சாதாரணமா பேசுறியடா. கோவமே வரலையா உனக்கு? என்னம்மா பேசுற? அவதான் பண்ணிட்டு போயிட்டாளேம்மா. அதுதானே முக்கியம். போனவளை பத்தி என்ன பேச்சு? எது கேவலப்படணும், சங்கடப்படணும்? நமக்கு என்ன வாழ்க்கையில வர விஷயங்களே இல்லையா? எனக்கு உண்மையிலதாம்மா கோவம் வருது. உடம்பு கெடுத்துக்கிட்டு தேவையெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கிறது நீதாம்மா. இது ரொம்ப தேவையா உனக்கு? நீ எதுக்குமா எப்ப பார்த்தாலும் மண்ணை வாரி தூத்துற, சாபம் கொடுக்குற, அலையிற? நீ என்ன கடவுளா? இப்ப படுத்து கிடக்கிறது நீதான். டேய் விடுறா, அம்மாவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்க கிட்ட போய் விவாதம் பண்ணிட்டு ஏதோ வயிற்றுச்சல்ல பேசுறாங்க. விடு, நீ போ முதல்ல. அம்மா மனசுக்குள்ள சாமியை நினைச்சு படுங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க அத்தை. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. ராத்திரி தனியெல்லாம் பாத்ரூம்க்கு போக வேண்டாம். தலை சுத்தி கிருகிருன்னு வரும். அத்தை கடவுளே, ஏந்தா என்ன மட்டும் நீ இப்படி சோதிக்கிறியோ? மகளை கட்டி கொடுத்த இடத்துல அவ படுற பாடு ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த செல்வம் பையன் பொழப்பும் என்னமோ அந்தரத்துல ஆடுற பட்டம் போல ஆயிப்போச்சு. இருந்து இருந்து ஒரு நல்ல இடம்னு தேடி தேடி பார்த்து பொண்ணை கட்டி வச்சா அந்த ஓடுகாலி சிரிக்கி என் புள்ள பொழப்பையே சீரழிச்சிட்டா. சரி, அதுதான் அப்படின்னா மருமகன்னு சொல்லி வந்த ஆளும் அந்த மனுஷனுக்கு அப்பனும் சரியான காட்டு பயல்களா வந்து வாச்சிருக்கானுங்க. ஏந்தா என் பிள்ளைங்க பொழப்பெல்லாம் இப்படி ஆயிப்போச்சோ? இது நான் எங்க போய் சொல்லி தீக்கிறது கடவுளே? என் பிள்ளைங்களுக்கு வாச்ச வாழ்க்கை எதுவுமே சரியில்லையே. ஏன் ராசம் ஒரேடியா இப்படி பேசுற? மாணிக்கத்துக்கு நல்ல வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்கு. சரவுக்கு என்ன குறைச்சல்னு மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்கா. அவ வந்தவருக்கு தானே நம்ம வீட்டுல காசு பொண்ணு நடமாடிச்சு, செல்வமும் கொளிச்சுது. அவளுக்கு என்ன குறைச்சலுன்னு தபார், உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். சரோவை நல்லபடியா வச்சிருந்து குடும்பம் நடத்தினா உன் வீட்டுல செல்வம் கொளிக்கும். அவளை ஏதாவது படுத்துறேன்னு வச்சுக்கோ, நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. நான் இப்பவும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சரிதானா? வண்டியில் ஏற்றலாமா? அண்ணே ஒரு அரை மணி நேரத்துக்கு பொறுத்துங்கண்ணே, நான் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறேன். இதான் நீங்கள் அனுப்ப வேண்டிய சரக்கா? ஆமாண்ணே. அண்ணே இதெல்லாம் எப்போண்ணே? அவரை கதையாது இல்லைண்ணே, ஒரு அரை மணி நேரம் பொறுத்துங்கண்ணே. ஏதோ கலைஞ்சு கொட்டி போச்சு. நான் இப்போ அண்ணே நீங்கள் ஒத்தாளர்னு அடுக்கிறதுக்குள்ளார விடிஞ்சு போடுண்ணே. எங்களுக்கு வேற இடத்துல டெலிவரி இருக்குண்ணே, அர்ஜென்ட்டாக போய் ஆகணும். அண்ணே கொஞ்சம் இருங்க, இந்த ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன். டெலிவரிக்கு வேற சரக்கு இருக்கு. விடிய காலையில் வேற வண்டி அனுப்பிச்சு வைக்கிறோம், அதில் உடனே ஏற்றி அனுப்புங்க. நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு வண்டி வரதுக்கு சரியா இருக்கு. நான் கிளம்புறேன்.
இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இந்த மனுஷனை காணோம். நாட்டை காப்பாத்துறவன் கூட இவ்வளவு நேரம் வேலை செய்ய மாட்டான். இவரை பாரு. என்னக்கா இப்படி புலம்புற? குமார இவரோட தானே வேலை பாக்குறாரு. அவர் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படி அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம? அக்கா வந்துருவாரு. என்னடி வந்துருவாருன்னு மொட்டையா சொல்ற? இதெல்லாம் ஒரு ஆறுதலா? உடம்பு சரியில்லாத மனுஷன் நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்பு என்ன ஆகும்? சரிக்கா, நீ தேவையில்லாம சங்கடப்படாத. நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசுவா. ஹலோ, விஜய் கார்மெண்ட்ஸ். மாமா, நான் தான் தனம் பேசுறேன். அதான் தெரியுது. என்ன வேலை கிட்ட வேலையில ஃபோன் பண்ற? நல்லா கேட்டீங்க. வேலை கிட்ட வேலை உங்களுக்கே தெரியுதுல்ல. இன்னும் சாப்பிட வரக்கானோ? ஒரு முக்கியமான சரக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். அப்ப சாப்பாடு? ஏய், அதை இங்க பார்த்து சாப்பிட்டுக்கிறேன்டி. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. போன வை. ஹலோ. என்னக்கா? போனை வச்சுட்டாரு. சாப்பாடு ஒரு பிரச்சனை ஆக்காதன்னு எரிஞ்சு விழறாரு. நினைப்பே இல்லாத மனுஷன். நாட்டு மருந்து சாப்பிடுறவரு பத்திய சாப்பாடு சாப்பிடணும் தானே நானும் கூட வந்தேன். அதை மறந்துட்டு பேசுறாரு. இப்ப என்னக்கா பண்றது? அவர் வெளியில எங்க போய் பத்திய சாப்பாடு சாப்பிட போறாரு? கொண்டு போய் குடுக்கலான்னா இந்நேரத்துல நாம எப்படி போறது? என்ன இது லைட்டை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா. என்ன விஜய், நீ இன்னும் தூங்கலையா? இல்ல மாமா, வந்து என்ன வேணும், விஷயத்த சொல்லு. போஸ் மாமாவுக்கு கார்மெண்ட்ஸ்ல வேலை பேலன்ஸ் இருக்கான். காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். அதனால தயவு செஞ்சு நீங்க போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்களேன். இந்தாம்மா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் புருஷன்கிட்ட வேலை செய்யறதுனால எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? போஸுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு நான் சீப் ஆயிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. பாவம் பட்னியா இருப்பாருங்கிறதுனால சொன்னேன். பாருமா, நான் கூட மத்தியானம் என் ராஜி செல்லத்தோட லஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். முடியல, பகல் பட்னி. ஒருவேளை ராப்பட்டி இருந்தா போஸ் ஒண்ணு செத்து போயிட மாட்டான். ஏன் பேச மாட்டீங்க? நீங்க தான் டயத்துக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறீங்க. அவர் மட்டும் விடிய விடிய வேலை செய்யணுமாக்கோ? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நிறுத்து. என்ன சாமி வந்த மாதிரி ஆட போட்டு இருக்க? இந்த பாரு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. கோபி அங்கிருந்து ஏறி விடுறான். இவன் அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக, அவனை கவுக்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கான். நீ ஏதாவது பேசுறதா இருந்தா கோபி கிட்ட பேசு. ஏதாவது திட்டினா உன் புருஷன் போஸ் வந்தா அவனை திட்டு. என்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத. விஜி, இவர் சொல்றது சரிதான். கோபி என்ன சொல்லி மாமா கூட்டு வந்தாரு? ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி தானே கூட்டு வந்தாரு. ஆனா இங்க அப்படியே இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம இப்படி வேலை செஞ்சா எப்படி? நாளைக்கு அவர் உடம்புக்கு மட்டும் ஏதாவது வரட்டும், அப்புறம் இருக்கு. அக்கா, தேவையில்லாம இப்ப எதுக்கு என் புருஷனை இருக்கிறேன்? ஏய், யாரு நீ தேவையில்லாம இழுக்கிறாங்க இப்போ? ஏய், சுமாரு ஏன் அழுவுறப்பா? வா, தூங்க. வந்து உயிர் எடுக்குது பாரு. ஏய், அழுவாத நிறுத்து. வாய முடியா இல்லையா? ஓட்டி பின்னிடுவேன். வாய முடி, வாய முடி. கம்முனு வாய மூட முடியா இல்லையா? வாய முடி. வாய மூடுத பாரு. உயிர் எடுக்குது. சொன்னீங்க. மூடி வாய. இது என்ன வீடால தர்மாஸ்பத்திரியா? மணி என்ன ஆகுது? மனுஷனை தூங்க விடாம கால் காலம் கத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதானே. என்னங்க, குழந்தை தானேங்க, அழத்தானே செய்யும். ஏன் உங்களுக்கு எல்லாம் குழந்தையே இல்லையா? அதெல்லாம் அழவே அழாதா? என் புள்ள அழுதுச்சுன்னா உடனே பொண்டாட்டி அழுகி நிப்பாட்டுவா. அவ பொம்பளை. பாருங்க, பொம்பளை கிம்பளை பேசுனீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆம்பளை கூட பார்க்க மாட்டேன். ஆமா. என்ன நினைச்சிட்டு இருக்க? விட்டா ரொம்ப பேசிட்டு போறியா என்ன? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யார் வீட்டுல வந்து யாரை பத்தி பேசிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடா உன் புருஷன் சட்டையை பிடிக்கிறான், நீ என்னடா ஆம்பளை கூட பார்க்க மாட்டாங்கற? ஒன்று வீட்டுல இருக்கும்போது இவ்வளவு பேசுற நீ. உன்னை எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே விட்டுற கூடாது. நீங்க என்ன வீட்டுக்குள்ள விடுறது? இது என் தங்கச்சி வீடு. எனக்கு இங்க இருக்க உரிமை இருக்கு. என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க எந்த யோகிதையில இங்க இருக்கீங்க? இத கேட்கறதுக்கு நீ யாரு? இது என் மாமா வீடு. மாமனார் வீட்டுல ஒண்டி உட்கார்ந்து ஓசிச்சோறு திங்கிற ஆள் நீங்க. நாங்க இங்க உழைக்கிறோம், அதனால இங்க இருக்கோம். உங்கள மாதிரி இல்ல. என்ன பெரிய இவ மாதிரி பேசுற? இது என் அப்பா வீடு, இவர் என் புருஷன், புரியுதா? நான் வேற ஒண்ணு பேசல. உன் புருஷன் பேசினாரு அப்படி, அதனால நான் இப்படி. அதுக்காக மட்டு மரியாதை இல்லாம எது வேணாலும் பேசுறியா? ஆம்பளை ஒரு மரியாதை வேண்டாம்? ஏன் அந்த ஆள் பொம்பளை மரியாதை கொடுக்க வேண்டாம்? இந்த பார், முதல்ல வாய் அடக்கு, இல்லாட்டி ரொம்ப சிரமப்படுவேன். நான் எதுக்கு வாய் அடக்கணும்? நான் என்ன தப்பா பேசுறேன்? என்னங்க கலாட்டா? அது வந்து பா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன ராத்திரி பகல் இல்லையடா, அக்கம் பக்கத்துல தலை குனி வேண்டிருக்கடா. போ 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 மாப்ள. அம்மா போமா, போ போ. மணி
குழந்தைக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாமா. பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உடம்புக்கு சுகம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கு. எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கும் தாண்டி. எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான். என்ன சொல்ற? ஆமா, இந்த விவகாரம் பிடிச்ச பரதேசி கும்பலை பத்தி தெரிஞ்சிருந்தோம் எங்களை இங்க கொண்டு வந்து மாட்டி விட்டு அவர் பாட்டு போயிட்டாருல. இப்ப யாருக்கு அவமானம்? இந்த மாதிரி பண்ணானங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பாய். அவர் எதுக்காக தப்பு சொல்ற? அடேங்க அப்பா. அக்கா, நான் சீரியஸா பேசுறேன். இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது பேசின நல்லா இருக்காது சொல்லிட்டேன். பேசுடி, பேசு. உனக்கும் இந்த வீட்டு ஆளுங்களோட புத்தி வந்துருச்சுல்ல. நீ மட்டும் தாண்டி பாக்கி. நீ உன் பங்குக்கு என்ன திட்டி அசிங்கப்படுத்திட்டேன்னா என் மனசு முழுக்க நிறைஞ்சிரும். திட்டுடி, நல்லா திட்டு. என் புத்தி குறைக்கிற மாதிரி திட்டு. என்ன என்ன முறைக்கிற? என் புருஷனுக்கு தான் உண்மையிலேயே புத்தி இல்ல. விடியட்டும் விடியட்டும். அந்த மனுஷன் வந்தாலும் சரி, இல்ல இங்கேயே இருந்து புழுக்க வேலை செஞ்சு எச்சி கஞ்சி குடிச்சாலும் சரி, நான் என் பிள்ளைய தூக்கிட்டு அழகருக்குள்ள போறேன். எனக்கு மான மரியாதை தான் முக்கியம். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. விடியட்டும், அவர் வரட்டும், நான் அப்புறமா பேசிக்கிறேன். அப்பா, நேரம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் போய் பஸ் பிடிக்கணும். ரெடியா? ரெடிப்பா. அங்க போய் காலேஜ்ல விசாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்ப்பா. எடு. எது கேட்டேன்னா அங்க வந்து அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் கேட்கப்படாதுல்ல. இல்லப்பா, எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டேன். சரி. அப்பா, நம்ம யார் வீட்டில் தங்க போறோம்? நேத்துல இருந்து இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் நான் மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல கோபி வீட்டுல தங்கலான்னு நினைச்சேன். அது சரிப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்பா? அங்க ஏற்கனவே போசும் தனமும் இருக்கிறாங்க. நாம இவரை போய் சேர்ந்தோம்னா குடும்பத்தோட டேரா போட வந்துட்டோம்னு அவங்க நினைப்பாங்க. அங்க இதுக்குன்னு குத்தம் சொல்றதுக்குன்னு 5-6 பேர் இருக்காங்கல்ல. கரெக்ட்பா. அப்ப அங்க வேண்டாம். பேசாம லீலா வீட்டுக்கு போயிரும். ஏன்பா, சரோக்கா வீட்டுக்கு போனா என்ன? அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு சங்கடமா இருக்காது? இல்லப்பா, இப்பதான் ராஜாத்த நல்லா பேசுறாங்க. எனக்கு சரோக்கா பையனை பார்க்கணும் போல இருக்கு. நடராஜ் கண்ணிலே நிக்கிறான்பா. அங்க போலாம்ப்பா. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரி, அதுவும் ஒரு விதத்துல நல்லதான்னு வச்சுக்க. ஏன்னா மெட்ராஸ்ல எந்த காலேஜுக்கு எப்படி அட்மிஷன் வாங்கணும் இந்த நெலுவு சொல்லுவலாம் கோபி மாப்பிளைக்கு தெரியும். அதுக்காக தான் அங்க போலான்னு பார்த்தேன். அவரு இப்போ ஊர்ல இல்ல. அவருக்கு அடுத்த அப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதெல்லாம் செல்வன் தம்பி தான். சரோ வீட்டுக்கு போனா அதையும் விசாரிச்சுக்கலாம். கிளம்புவோமா? சரிப்பா. லைட் அடிச்சுட்டு வந்துடும். போலாமா? போலாம்ப்பா. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.